துப்பாக்கி சூடே நான் டிவியில் பார்த்துட்டு இருக்கின்ற ஒரு முதல்வராக வேணுமா, இல்லை காட்சிக்கு எளிவனாக மக்களோடு மக்களாக இணைந்து இன்னையவரையிலும் பஸ்ஸில் ஏறி எல்லாருக்கும் ஓட்டு கேட்குறாருங்க. ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவனாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிளிர்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவரை தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக களமிறக்கப்பட்டவர் தான் தாவேக கட்சியினுடைய விஜய் அவர்கள். ஐயோ, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுலையோ முதல்வராக வரலையோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கொள்கையோ ஒரு கட்டமைப்புக்கான ஒரு அடித்தளத்தையோ அவர் எதையுமே செய்யாமல் ஒரு முறை எனக்கு ஆட்சி பொறுப்பை கொடுங்கன்னா உனக்கு என்ன தெரியும், மாநில சுயாட்சியை பற்றி தெரியல, மாநிலத்துக்கும் மத்தியக்கும் இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் இல்லை, அதிகார புரிதல் கிடையாது, எதுவுமே தெரியாமல் நான் உலர்ந்து உட்காந்துக்கோன்னா எப்படி? அது கருப்பழனியப்பன் சொன்னார். நானும் இந்த பஸ் உதாரணத்தை சொன்ன, கார் உதாரணம் ஒன்றும் இல்லை. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறீங்க, உடனே ஒருத்தர் வீட்டுக்கு வராரு, அவர் என்கிட்ட கொடுங்கன்னா நீங்கள் கொடுத்துருவீங்களா? இதுக்கு முன்னாடி எங்கே கார் ஓட்டினேன் என்னெல்லாம் நம்ம கேட்போம்ல. இதை தான் நான் கார் உதாரணமாக சொன்னேன். இப்போ சமீபத்தில் கருப்பழனியப்பன் கூட ஒரு உதாரணத்தை சொன்னார். பஸ் பேசஞ்சரை ஏற்றிட்டு போகிறது, பஸ்ஸு ஒரு பயனாளியாக ஒரு பஸ்ஸில் பயணிக்கிற ஒரு பேசஞ்சராக நீ உட்காரலாம், தப்பு கிடையாது. அது கூட நீ மக்கள்கிட்ட போராடி ஒரு எம்எல்ஏவாக சட்டசபைக்கு சட்டசபையில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரி உரிமை மீறலாம் பண்ணுறாங்க, எப்படி மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க, எப்படிலாம் டெல்லி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க, அவங்க அதை எப்படிலாம் கவர்னரை வச்சு தடை பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு தாராளமாக வாங்க. யார் வேணான்னா, நான் எடுத்ததுமே நான் பஸ் ஓட்டுநரை தான் போய் நொட்டுவேன் அப்படின்னா உன்னை நம்பி எப்படி கொடுக்குறது? இத்தனை பேர் உயிர் ஊசலாடுறது இல்லை, எப்படி உன் புதுசாக உங்ககிட்ட கொடுக்க முடியும்? அதுதானே பிரச்சனை. அதை தானே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன், மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, என்ன மாற்றம் வேணும் அதை சொன்னால் 10 பாயிண்ட் சொல்லுன்னா தெரியாது. மாற்றம் வேணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உனக்கு தெரியுமா? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இங்கே இல்லைன்னு உனக்கு தெரியுமா? ஊடகங்கள் இதை மிக மோசமாக இந்த ஸ்டேட்டை அவங்க 2 விஷயத்தில் அடிப்பாங்க எப்பயுமே. இதுக்கு ஒன்றிய அரசு ஒரு பெரிய ஃபண்டே அனுப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று, டாஸ்மார்க் ஆரம்பித்தது யார்? ஜெயலலிதா தான் டாஸ்மார்க் ஆரம்பித்தாங்க. ஆனால் டாஸ்மார்க்கை கரெக்டாக எடுத்துன்னு டிஎம்கே கூட மிங்கிள் பண்ணுவாங்க. எப்படின்னா, இந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாமே டாஸ்மார்க் மூலமாக தான் வருதுன்னு ஒரு பொய்யை சொல்லுவாங்க. இதை எல்லாருமே நம்புவாங்க. ஆனால் டாஸ்மார்க் மூலமாக வருமானத்தில் முதலிடம் உத்தரப்பிரதேசம். நாம் 9வது இடத்துல இருக்கிறோம். ஆனால் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய தொழிற்சாலை வளர்ச்சியின் மூலமாக வர நிதியில் தான் நம்ம நலத்திட்ட உதவிகளை அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் நம்மக்கிட்ட இருந்து ₹1 பிடுங்கிட்டு 15 பைசா தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஸ்டேட்லேருந்து இவ்வளோ பணம் போய் ஒரு 15 25 பைசா இவ்வளோ தான் வருது நம்மளுக்கு. ஆனால் பீகார்லாம் ₹1 கொடுத்தா ₹3 கொடுக்குறாங்க திருப்பி. இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க கட்டுமானம் பண்ணுறது நம்ம மேலே, அதாவது திமுக மேலே விமர்சனம் வைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இப்படி ஒரு காசு வருது அதை அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எகத்தாளம் பேசுறது.